வெல்கம் டு எடஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு வீடியோல மார்ச் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா நேஷனல் நியூஸ். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா ஹோலி டு பி செலிப்ரேட்டட் த்ரூ அவுட் தி கண்ட்ரி ஆன் மார்ச் 25. ஸோ இன்னைக்கு மார்ச் 25 என்ன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹோலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்த ஹோலி ஃபெஸ்டிவல் பாத்தீங்க அப்படின்னா இதை முன்னிட்டு எல்லாருமே பிரசிடென்டா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 25 என்ன டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹோலி செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா அன்வீல்ஸ் புத்திஸ்ட் எக்ஸிபிஷன் இன் கொழும்பு. ஸோ கொழும்பு ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா மெதின் போயா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டயத்துல இந்தியா ஹை கமிஷன் அங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அங்க ஒரு எக்ஸிபிஷன் எந்த கோவில்ல நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீ சம்பூதி மகாவிகாரா டெம்பிள். ஸோ அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புத்திஸ்ட் அங்கதான் அதிகமா இருப்பாங்க ஸ்ரீலங்கர்ல, கரெக்டா? ஸோ அந்த புத்திஸ்டோட நிறைய போட்டோஸ், கலெக்ஷன் ஆஃப் போட்டோஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா யாரு, சந்தோஷ் ஜா, அவங்க போயிருக்காங்க. சரியா? அண்ட் இதுல ஸ்ரீலங்காவோட ஸ்டாட்டிக் ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கொழும்பு அண்ட் ஸ்ரீ ஜெயவர்தன்புரா கோட்டா. ஸோ அதாவது கொழும்புன்றது வந்துட்டு ஒன்னு வந்து லெஜிஸ்டிக் கேபிட்டல், இன்னொன்னு வந்துட்டு ஜூடிக்கல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ கொழும்பு வந்து ஜூடிக்கல் கேபிட்டல், லெஜிஸ்டிக் கேபிட்டல் என்னன்னா ஸ்ரீ ஜெயவர்தன்புரா கோட்டா. சரியா? அண்ட் கரன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ரூபி. அண்ட் அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா சிங்களா தமிழ். அண்ட் பிரசிடென்ட் யாரு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங். அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா தினேஷ் குணவர்தனா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டேஷ்போர்ட். ஸோ ராஜஸ்தான்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் டேஷ்போர்ட் ஆன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஸோ நிலத்துல தண்ணி இல்லைன்றது, எந்த இடத்துல நிறைய தண்ணி கிடைக்குதுன்றது, எந்த இடத்துல வறட்சி வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் ராஜஸ்தான் ஸ்டேட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஸோ ப்ரோஆக்டிவ், ஸோ அதாவது எந்த லெவல்ல இருக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப் பண்றதுக்காண்டி இந்த ஒரு சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜஸ்தானோட ஸ்டாட்டிக் பாத்தீங்க அப்படின்னா சிஎம் யாரு அப்படின்னா பஞ்சன்லால் சர்மா அண்ட் கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா. அண்ட் ராஜஸ்தான்ல இருக்க நேஷனல் பார்க் என்ன அப்படின்னா டெசர்ட் நேஷனல் பார்க். அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி பாத்தீங்கன்னா மவுண்ட் அபு வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங் நியூஸ். ஸோ பேங்கிங் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா IOB launches two gold loan products, IOB gold power card and jewel loan சுவிதா. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா IOB 2 கோல்டு லோன் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா IOB கோல்டு பவர் கார்டு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் கடன் வாங்கிக்கலாம், லோன் ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்குன்னா ஜுவல் வாங்குறதுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது IOB கோல்டு பவர் கார்டு. இன்னொரு கார்டு என்னன்னா ஜுவல் லோன் சுவிதா. ஸோ இதுலயும் என்ன பண்ணலாம், நீங்க லோன் வாங்கிக்கலாம், பிளஸ் ஹவுசிங் லோனு இதுல வாங்கிக்கலாம். இதுல இருக்க லிமிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா IOB கோல்டு பவர் கார்டுக்கு எவ்வளவு லோன் ரேஞ்ச் அப்படின்னா 25,000ல இருந்து 25 lakhs வரையும் வாங்கிக்கலாம். சரியா? அண்ட் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா 18 years வித் குட் அசெட். ஸோ அந்த சிபில் ஸ்கோர் அதெல்லாமே கரெக்டா இருக்கணும். அண்ட் தென் இதுல கேஷ் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா 20,000 பெர் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் மேக்ஸிமம் 20,000 வரை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பெர் டேக்கு 1 lakh வரையும் டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜுவல் லோன் சுவிதால லோன் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 to 50 lakh வரையும். ஸோ IOB கோல்டு பவர் கார்டுல 25,000 to 25 lakh. அண்ட் இதே ஜுவல் லோன் சுவிதால பாத்தீங்க அப்படின்னா 25,000 to 50 lakh வரை லோன் வாங்கிக்கலாம். அண்ட் தென் IOBயோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா MD அண்ட் CEO யாரு, அஜய் குமார். ஸோ IOBயோட MD CEO அஜய் குமார். அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை. அண்ட் இதோட டேக்லைன் குட் பீப்புள் டு க்ரோ வித். டேக்லைன் ரொம்ப முக்கியம், பீப்புள் டு க்ரோ வித். அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா S&P கோல்டு மார்க்கெட்
Global Market Intelligence revised India's financial year 20 growth forecast to 6.8%. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்தியாவோட growth இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜிடிபி growth வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஓவராலா யார் யாரு எவ்வளோ இருக்குன்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ எஸ்என்பி குளோபல் மார்க்கெட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் அவுட்லுக் மார்ச் 2024 ரிப்போர்ட் படி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.8% எந்த இயர்க்குனா 24 to 25க்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் தென் 24க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6.9ல இருந்து 7.3 வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 6.9ல இருந்து 7.3. அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.1, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26ல வந்து 6.1 இருக்கும், 27ல 6.2 இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க எஸ்என்பி குளோபல் மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வேர்ல்டு பேங்க் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்ம எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணிக்கலாம், ஓவரால் எவ்வளோ யார் யார் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், சைக் மோட்டார் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் லான்ச்சஸ் டு ஜாயின்ட் வெஞ்சர் JSW-MG மோட்டார் இந்தியன் பிரைவேட் லிமிடெட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா JSW-MG மோட்டார் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது யார் யாரு சேர்ந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா JSW குரூப்பும் MG மோட்டார் குரூப்பும். சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் JSW-MG மோட்டார் இந்தியன் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சப்சிடரி, இதோட ஓன் யாரு அப்படின்னா யாருக்கு கீழே எல்லாமே நடக்குது அப்படின்னா ஷாங்காய் பேஸ்ட் கம்பெனி சைக் SAIC மோட்டார் அப்படின்னு. ஸோ இதோட ஷாங்காய் பேஸ்ட் கம்பெனி இவங்களுக்கு கீழே தான் என்ன வரும் JSW குரூப் இவங்கெல்லாம் இருக்காங்க. கரெக்டா? ஸோ JSW குரூப்பும் MG மோட்டார் இந்தியன் பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து JSW-MG மோட்டார் இந்தியன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காங்க. இதோட சப்சிடரியில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாங்காய் பேஸ்ட் கம்பெனி SAIC மோட்டார்ஸ். அண்ட் இதோட எய்ம் என்ன, இந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட எய்ம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டு சோல்ட் 1 மில்லியன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இன் இந்தியா பை 2030. 2030க்குள்ள 1 மில்லியன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து சோல்வ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 3 to 6 மந்த்ல நாங்க புதுசா நியூ மாடலை லான்ச் பண்ண போறதாவும் அண்ட் இன்க்ளூட் நியூ எனர்ஜி வெஹிக்கிள் லான்ச் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா ஸோ $750 million டு ப்ரொடியூஸ் 3 lakh யூனிட் அ இயர். ஸோ ஒரு வருஷத்துல 3 லட்சம் யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா $750 million. அண்ட் JSW குரூப்போட ஃபவுண்டரி யாரு அப்படின்னா சஜ்ஜன் ஜிந்தல். அண்ட் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1982. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரா. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா NPS நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஏல்ட் ரிமார்க்கபிள் ரிட்டர்ன் இன் 1 year. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ டயர் 1 அக்கௌண்ட்ன்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுல எந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 33 to 39% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 to 39% வரையும். ஸோ அமாங் 10 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இதுல டாப்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாடா பென்ஷன் ஃபண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட் வித் தி ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஸோ இதுல ஹையஸ்ட் ரிட்டர்ன் யாருக்கு வந்திருக்கு, டாடா பென்ஷன் ஃபண்டுக்கு தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 39.74%. அண்ட் அதுக்கடுத்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ICICI PF, அவங்களுக்கு எவ்வளவுனா 38.93%. அதுக்கப்புறம் UTI ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் லிமிடெட் அவங்களுக்கு வந்து 36.89% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பிர்லா, கொட்டாக், மேக்ஸ் லைஃப் நிறைய இருக்கு. பட் இதுல வந்துட்டு ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 33 to 39% வரையும். இதுல ஹையஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா பென்ஷன் ஃபண்ட். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 39.74%. அண்ட் ஸோ நேஷனல் பென் சிஸ்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2004ல. ஸோ இதோட எய்ம் வந்துட்டு ஸோ எல்லாருக்குமே பென்ஷன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு இன்கம் வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது டயர் 1 அக்கௌண்ட், டயர் 2 அக்கௌண்ட் ரெண்டு ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்றாங்க.
அப்புறம் இதுல. And next news, appointment news. Navin Jindal assumes presidency of Indian Steel Association. So Navin Jindalன்றது யாரு அப்படின்னா ஜிந்தல் ஸ்டீல் அண்ட் பவரோட சேர்மன். சரியா? ஜிந்தல் ஸ்டீல் அண்ட் பவர் கம்பெனியோட சேர்மன் யாரு அப்படின்னா நவீன் ஜிந்தல். அவரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனோட பிரசிடென்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அதாவது இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனுக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாரு அப்படின்னா திலீப் ஓமன்றவர் இருந்தாரு. இவர் யாரு அப்படின்னா சிஇஓ ஆஃப் ஆர்செலோமிட்டல் நிப்பான் ஸ்டீல் இந்தியா. ஆர்செலோமிட்டல் நிப்பான் ஸ்டீல் இந்தியாவோட சிஇஓ திலீப் ஓமனை ரீப்ளேஸ் பண்ணி தான் யார் வந்திருக்கா, நவீன் ஜிந்தல் வந்திருக்காரு. அண்ட் தென் இதுல இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ். ஸோ இந்தியன் ஆர்மி இண்டக்ட் ஐடிடி அண்ட் ஐஎஸ் சிஸ்டம் அலாங் நார்த்தன் பார்டர்ஸ் வித் சைனா. ஸோ நார்த்தன் பார்டர்ஸ் சைனா ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் இந்தியன் ஆர்மி வந்து ஒரு விஷயத்த என்ன இன்டோஜினியஸா, ஸோ நம்ம உள்நாட்டிலே தயாரிச்ச எது ஐடிடி அண்ட் ஐஎஸ் இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன். ஸோ ஏதாவது ட்ரோன்ல அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டமும், அண்ட் தென் இன்டர்டெக்ஷன் சிஸ்டம், அதாவது தரவழி தாக்குதல் ஏதாவது வந்தா அதை டிடெக்ட் பண்றதுக்காகவும். ஸோ அந்த நார்த்தன் பார்டர்ல சைனா ஒட்டி இருக்க பார்டர்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது தி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் போத் சாஃப்ட் ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னு எதை சொல்றாங்க அப்படின்னா ட்ரோன் மூலியமா அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, அத சாஃப்ட் ஸ்கில், அண்ட் த்ரூ லேசர், ஸோ அதை ஹார்ட் ஸ்கில்னு சொல்றாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 5 to 8 கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் வெஹிக்கல் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியன் ஆர்மி ஐடிடி அண்ட் ஐஎஸ்ன்றத நார்த்தன் பார்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஆர்மி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1950ல. ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னா நியூ டெல்லி. அதோட சீஃப் யாரு அப்படின்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே. And then important days. So World Kabaddi Day celebrated in Haryana with Guinness World Record attempt. So World Kabaddi Day என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா March 24th செலிப்ரேட் பண்றாங்க. எப்ப இருந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா 2019ல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கபடி டேவை முன்னிட்டு ஹரியானால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே, ஸோ எல்லா பிளேயர்ஸுமே சேர்ந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. யார் யாரு அப்படின்னா HIPSA, அதாவது ஹோலிஸ்டிக் இன்டர்நேஷனல் ட்ரெவர்சி ஸ்போர்ட் அசோசியேஷனும் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானாவும் ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா டு ப்ரொமோட் கபடி குளோபலி. ஸோ உலக அளவுல கபடியை வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த வேர்ல்ட் கபடி டேவோட தீம் பாத்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பை மென் perfected by women. So கபடி வேர்ல்ட் கபடி டேவோட 2024 தீம் என்ன பாத்தீங்க அப்படின்னா கபடி கிரியேட்டட் பை மென் அண்ட் பர்ஃபெக்டட் பை உமன். சரியா? ஸோ இன்னையோட நியூஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.